அனைவருக்கும் வணக்கம். போருக்கு வரும் முன்பே எதிரியை வீழ்த்த வேண்டும். குவாலிட்டி விடவே எனக்கு குவான்டிட்டி தான் முக்கியம். இது போன்ற பல நம்பிக்கைகள் கொண்ட ஒரு நாடு தான் சைனாவோட அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர். பொருள் தரமற்றதா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொருளை எண்ணிக்கையில நாங்கள் அதிகமாக உருவாக்குவோம், அந்த எண்ணிக்கையை பயன்படுத்தி நாங்கள் எதிரியை அச்சுறுத்த செய்வோம்னு சொல்லிட்டு சீனாவோட உறுதியான நம்பிக்கை. அண்மையில தான் டிபெட்டில் 3+1 ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அது ஆங்கிலத்தில் டியூவல் யூஸ்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. மக்கள் மற்றும் சீனாவோட இராணுவம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்போர்ட் அது. ஸோ இப்போ அதே மாதிரி சீனோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. 120 கிலோமீட்டர் தள்ளி சீனா பல முக்கியமான அப்டேட்டை அந்த கால்வான் வழியில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அங்கே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா, இப்போ இந்த இரண்டு நாடுகளும் இந்த ஆண்டு மட்டுமே எக்கச்சக்க ஹைப்பர்சோனிக் அந்த சம்மந்தமான ஏவுகணையை அவங்க சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சோதனை பண்ணாலும் சரி, அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த நாட்டுக்கிட்ட இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ அந்த கேள்விக்கான விடை ரஷ்யன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைப்பர்சோனிக் சம்பந்தமான ஏவுகணை எங்கள் நாட்டை நோக்கி வந்தால் கூட அது எளிமையாக சுட்டு வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் நம்புகிறாங்க. அதுக்கு காரணம் ரஷ்யாவின் முக்கியமான போர்மனம். அந்த போர்மனத்தை பேஸ் பண்ணி ஒரு செய்தி இருக்குது. இது எல்லாமே பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு லைட்ஸ் ஆஃப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பதிவு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. டிட்ரெஸ்பா என்று அழைக்கப்படும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃபோட்டோ பார்க்க ஒரு ஏர்பேஸ் மாதிரி இருக்கும். இது எக்ஸாக்டாக 160 கிலோமீட்டர் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து அமைக்கப்பட்டிருக்கு. கால்வான் வேலியில் ஒரு மிகப்பெரிய மோதல் இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த இராணுவ வீரர் மத்தியில் ஏற்பட்டுச்சு. அந்த மோதலுக்கு பிறகு தான் இங்கே அதிகமான அப்கிரேட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சைனீஸ். ஸோ அந்த அப்கிரேட் முழுக்க முழுக்க ஒரு ஏர்போர்ட்டாக இல்லாமல் ஒரு இராணுவம் சம்மந்தமான ஒரு அப்கிரேடாக இருக்குது. இப்படி அவங்க டிபெட் பகுதியில் 3+1 ப்ராஜெக்ட் ஒரு டியூவலியேஷன் சொல்லிட்டு சொன்னாங்களோ, மக்களும் பயன்படுத்தலாம் இராணுவமும் பயன்படுத்தலாம்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இது ஒரு ஏர்போர்ட்டாக கட்டாமல் இது ஒரு மிகப்பெரிய இராணுவம் சம்மந்தமான தளமாக அங்கே உருவாக்கின்னு இருக்காங்க. வெறும் 120 கிலோமீட்டர்னா அது ஒரு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா ஏற்கனவே சைனீஸ் கிட்ட லாஷா என்று அழைக்கப்படும் இன்னொரு ஏர்பேஸ் இருக்குது. லாஷாவிலேருந்தே அவங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை தாக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் இருக்குது. பட் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஏர்பேஸ் இந்தியன்ஸோட நம்மகிட்டையும் இருக்குது. டெஸ்பூர் போன்ற ஏர்பேஸ்லாம் இருக்குது. இன்னும் பல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான ரோட்லாம் இருக்குது. அது நம்ம வெளிப்படையாக நம்ம யூடியூப்பில் பேச முடியாது. ஸோ இப்போ இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு சைனாலஜிஸ்ட் என்று அழைக்கப்படும், சைனாலஜிஸ்ட்னா சைனீஸை பற்றி அதிகமாக படித்தவங்க, ஒரு முக்கியமான எக்ஸ்பர்ட், அவங்க பேர் கல்பிட் மக்கிங்கர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா ஒரு புது ப்ரெஷர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. அந்த நார்த் ஈஸ்ட் அந்த ஸ்டேட்லலாம் அந்த மாநிலத்துக்கு பக்கத்தில் சைனா நிறைய பகுதிகளை உருவாக்குறாங்க. அந்த பகுதிகள் அனைத்துமே வெறும் 20 கிலோமீட்டர் நம்ம இந்திய எல்லையிலேருந்து உருவாக்குறாங்க. அதாவது 20 கிலோமீட்டர் அருகிலேயே சைனா இராணுவத்துக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் அங்கே எடுத்துன்னு போய் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக சாங்ஸி, ஃபிஷ்டெயில், டக்டிங் ஆக்சிஸ், அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பகுதிகள் எல்லாமே சைனாவோட இராணுவம் அங்கே அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கு. ஸோ வரப்போகும் காலத்தில் அந்த நார்த் ஈஸ்ட் அந்த மாநிலங்களில் இப்போனாலும் சைனா ஆக்கிரமிப்பு செய்ய நினைப்பாங்க. முக்கியமாக அந்த அருணாச்சல் பிரதேஷ் என்று அழைக்கப்படும் அந்த மாநிலம். சைனீஸ் ஏபி அந்த அருணாச்சல் பிரதேஷை இன்றைக்குமே அவங்க சதன் டிபெட் பகுதியை தான் அங்கே பார்த்துருக்காங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரு செய்தி கூட நீங்கள் அண்மையில் கேட்டிருப்பீங்க. 5 வாலிபர்களை சைனாவோட இராணுவம் கடத்தின்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னிச்சன நாம குற்றச்சாட்டை வைக்கும் போது சைனாவோட ஸ்போக்ஸ் பர்சன் ஜாஹோ லிஜான்ஸ் ரொம்ப கூலாக ஒரு பதில் சொல்லுவார். நாங்கள் ஏன் எங்கள் நாட்டு மக்களை கைது பண்ண போகிறோம்? அதாவது சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த அருணாச்சல் பிரதேஷ் பகுதி மொத்தமாகவே சதன் டிபெட் பகுதி சைனீஸ்க்கு சொந்தமான பகுதி. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. பட் இதுக்கான அடியை அவங்க 1962 வாங்கிட்டாங்க. 1962 தான் அந்த அருணாச்சல் பிரதேஷில் அவங்க ஊடுருவ ட்ரை பண்ணாங்க. பட் நல்ல அடி வாங்கினாங்க. இப்போ திரும்பியும் அவங்க அடி வாங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியோட அரசாங்கம் இவ்வளோ பண்ணிட்டாங்களே சைனீஸ், நம்மளை ஏதாவது பண்ணி ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் அருணாச்சல் பிரதேஷில் மட்டுமே 4 ப்ராஜெக்டில் கையெழுத்து இட போகிறாங்க. அது எல்லாமே BRO, அதாவது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், அந்த கமிட்டி அங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறாங்க இந்தியாவோட இராணுவம் சம்பந்தமான தளங்களை உருவாக்குறதுக்கு. ஸோ ஏற்கனவே டாப்போ ரிஜியோ என்று அழைக்கப்படும் ஒரு நதிநீரில் ஒரு முக்கியமான பிரிட்ஜ் கட்ட போகிறாங்க. அந்த பிரிட்ஜை மட்டும் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க. ஒரு பக்கம் பிரிட்ஜு, அது இல்லாமல் இன்னும் 4 முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை பற்றியான இந்த ஒரு டீட்டெயில்ஸும் சொல்லலை. பட் அப்படி சொன்னாலும் அது வெளிப்படையாக நம்ம பேச முடியாது. ஏன்னா அது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக்கான முக்கியமான ரகசியமான ஒரு ரோட். இப்போ அது மட்டும் தான் இந்தியா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 7223 கோடியில் ITB என்று அழைக்கப்படும் இந்தியன் டிபெட் பார்டர் போலீஸ், இந்த போலீஸ் தான் இந்தியா மற்றும் சீனாவோட அந்த மொத்த எல்லைக்கான ஒரு முழு காவலன்.
காவலன்னா இவங்க தான் முழுசாக பார்த்துப்பாங்க. இவங்களை மீறி தான் இந்தியோட ராணுவம் மற்றும் அத்தனை பேரும் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த பேட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஐடிபி, இந்தியன் டிபெட் பார்டர் போலீஸ், அந்த வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் வெஹிக்கிள்ஸ் அது எல்லாமே இந்த பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் சண்டை நாம சுக்காய் 30 MKI, MiG-29, மிராஜ் 2000 போன்ற பல முக்கியமான போர் விமானத்தை வந்து அசாம் போன்ற இந்தியாவுக்கு சொந்தமான ஏர்பேசஸில் நிறைய அங்கே டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சுக்காய் 30 MKIயில் அண்மையில் வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை சோதிச்சு நீங்கள் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 300 to 400 கிலோமீட்டர் ரொம்ப எளிமையாக போகக்கூடிய திறன் பெற்ற ஒரு ஆயுதம் அது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் என்ன நம்புகிறாங்கன்னா மினிமமாக 20 கிலோமீட்டர், மேக்ஸிமமாக 500 கிலோமீட்டர். அது ஒரு பேலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு க்ரூஸ் மிசைலாக இருக்கட்டும், நார்மலாக ஒரு போர் விமானத்தில் பயன்படுத்துகிற ஏவுகணையாக இருக்கட்டும். சீனா மற்றும் இந்தியா இடையே அந்த போர் ஏற்படும் போது 20 to 500 கிலோமீட்டர் தான் அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் நம்மக்கிட்ட ஏவுகணைகள் இருந்தாலே போதும், நாம் சீனாவை ரொம்ப எளிமையாக தாக்க முடியும். இது பல பேருக்கு நல்லாவே தெரியும். அதன் காரணமாக தான் இந்தியாவில் இருந்தபடியே ஏரில் இருந்தே தாக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் இந்த பிரம்மோஸ். நேற்று தினம் அது வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய செய்திகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் 3 தினத்திற்கு முன்பே அந்த பிரம்மோஸ் ஏர் டு ஏர் மிசைல் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். சீனாவின் கண்களை பறிக்கும் சக்தியை உருவாக்கும் இந்தியா மற்றும் ரஷ்யா அது ரெடி. அதுக்கான லிங்க் நைபடனில் கொடுக்குறேன், தயவுசெய்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இந்தியாவோட என்னென்னலாம் பண்ணிருக்காங்க இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலத்தில் பார்த்தீங்க. சைனீஸ் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இப்போ நம்ம 2வது செய்திக்குள்ளே போகலாம். ரஷ்யாவோட ஒரு முக்கியமான நிறுவனமான மிக்கியான், ரஷ்யன் ஏரோஸ்பேஸ் ஏர்கிராஃப்டோட ஒரு முக்கியமான நிறுவனம் MiG-41 என்று அழைக்கப்படும் ஒரு போர் விமானத்தை அவங்க உருவாக்குறாங்க. MiG-41 இன்டர்செப்டர்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இனிமேல் வரப்போகும் வருங்காலத்தில் எங்கள் நாடை நோக்கி யாராவது ஹைப்பர்சானிக் சம்மந்தமான ஏவுகணை வச்சு நீங்கள் தாக்க நினச்சிங்கன்னா நாங்கள் இந்த MiG-41 இன்டர்செப்டரை பயன்படுத்துவோம். இதை பயன்படுத்தும் போது இப்படிப்பட்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக இருந்தாலும் சரி அதை எளிமையாகவே சுட்டு வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் நம்புகிறாங்க. இது பேரே இன்டர்செப்டர். அதுக்கு காரணம் இதால் அந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இதுகிட்ட இருக்குது. இந்த போர் விமானம் வந்து எளிமையாகவே மேக் 5 ஸ்பீடில் போகும். ஒரு ஒளியை விட 5 மடங்கு ஸ்பீடாக போகக்கூடிய திறன் இதுகிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் இந்த போர் விமானத்தால் போக முடியும். இதால் வளிமண்டலம், அதாவது பூமியின் வளிமண்டலத்துக்கு மேலே நியர் டு ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. விண்வெளிக்கு அருகாமையே இந்த போர் விமானத்தால் பறக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு திறன் பெற்ற ஒரு போர் விமானம். அவ்வளோதான் கேட்டிங்கன்னா இல்லைங்க, இந்த போர் விமானத்தில் நிறைய லாங் ஏர் டு ஏர் மிசைல்ஸை சுமந்து செல்ல முடியும். முக்கியமாக R-37 என்று அழைக்கப்படும் ரஷ்யாவோட ஒரு பிரபலமான ஏவுகணை. இப்படி ரஷ்யா மற்றும் இந்தியா கூட்டாக இணைந்து உருவாக்கும் போது பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு முக்கியமான ஏவுகணையோ, அதே மாதிரி இந்த R-37 இந்த சீரீஸில் ரஷ்யன்ஸ் வந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைல்ஸில் இது ஒரு முக்கியமான ஏவுகணையாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஏவுகணைக்கும் பிரம்மோஸ்க்கும் இந்த வித்தியாசமும் இல்லை. இந்த ஏவுகணையோட ஸ்பீடு வந்து மேக் 5 மேக் 6. ஸோ இதுவும் ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய திறன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் வந்து 400 கிலோமீட்டர். பார்க்க அப்படியே பிரம்மோஸ் மாதிரி இருக்கும். பிரம்மோஸ் என்ன ஸ்பெஷாலிட்டினா ரேஞ்ச் 400 கிலோமீட்டர் இல்லைங்க, இப்போது ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டரும் தாண்டி போயின்னு இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் பிரம்மோஸ் வந்து இதை விட கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணியிருக்கு. இந்த R-37 போன்ற ஏவுகணைகள் மட்டும் இல்லாமல் ரஷ்யன்ஸோட இன்னும் நிறைய ஏர் டு ஏர் மிசைல்ஸை சுமந்து செல்லக்கூடிய திறன் இந்த போர் விமானத்துக்கிட்ட இருக்குது, இந்த MiG-41. இதை வச்சு தான் இப்போ ரஷ்யன்ஸ் வந்து எங்களால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், எங்கள் நாட்டை நோக்கி ஹைப்பர்சானிக் சம்மந்தமான ப்ரொஜெக்டைல்னால் ஒரு ஏவுகணை விடவே கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டைலை நீங்கள் செலுத்தினா கூட அந்த சின்ன ப்ரொஜெக்டைலை கூட தாக்கி அழிக்க முடியும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இந்த போர் விமானத்திலேருந்து நாங்கள் இன்னொரு ஏவுகணையை செலுத்துவோம். அந்த ஏவுகணையிலேருந்து நிறைய மல்டிபிள் வார்ஹெட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? ஒரு பேலிஸ்டிக் மிசைல்ஸில் மல்டிபிள் வார்ஹெட்டை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு தனி கான்செப்ட், அது பேர் MIRVன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஸோ ஒரு நார்மலாக ஒரு க்ரூஸ் மிசைல், ஒரு ஏர் டு ஏர் அந்த சம்மந்தமான ஒரு மிசைல்லையே நாங்கள் நிறைய சின்ன சின்ன சப் மிசைல்ஸ் வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரம்மோஸ் மிசைலை செலுத்துகிறாங்க. அந்த பிரம்மோஸ் மிசைல் ஒரு ப்ரொஜெக்டைல் அந்த டார்கெட்டை நோக்கி போச்சுன்னா பிரம்மோஸ் மிசைலேருந்து நிறைய சின்ன சின்ன மிசைல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது அந்த டார்கெட்டுக்கு ஒரு முழுமையான ஒரு தாக்குதலை ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இது எல்லாமே அந்த ஏரில் நடக்கும். ஸோ ஒரு ஏரில் ஒரு மல்டிபிளான ஒரு சப் மிசைல்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டெக்னாலஜின்னு தெரியுது. நான் சொன்ன கான்செப்ட் இத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விடையை நான் கொடுக்குறேன். ஸோ இது MiG-41 ரஷ்யாவின் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை தடுக்கக்கூடிய சக்தின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட அந்த மிக்கியான் கம்பெனி நம்புகிறாங்க. 2025 2030 இது முழு வீச்சில் நாங்கள் இராணுவத்துக்கு கொண்டு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனோட ஹெட்டான அயலா டார்சென்கோ அவர் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கார்.
இந்த 6th ஜென்ரேஷன் என்று அழைக்கப்படும் இந்த MiG-41 இன்டர்செப்டரில் ஏவுகணைகள் மட்டும் இல்லாமல் லேசர் சம்மந்தமான ஆயுதத்தை கூட சுமந்து செல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த நபர் தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் சொல்லியிருப்பார். இந்த போர் விமானம் வந்து தேவைப்பட்டால் ஒரு விண்வெளிக்கு அருகாமை கூட பறக்கக்கூடிய திறன் இதுகிட்ட இருக்குன்னு. ஸோ இது மட்டும் ரஷ்யன்ஸ் முழு வீச்சில் அவங்க இராணுவத்துக்கு ஆட் பண்ணும்போது ரஷ்ய விமானப்படை நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஏர்ஃபோர்ஸாக இருப்பாங்க. பார்க்கலாம், இந்தியன்ஸ் நாமளும் வருங்காலத்தில் இந்த மாதிரி இன்டர்செப்டர்ஸை உருவாக்கி தான் ஆகணும். இது எல்லாமே ஒரு டிஃபெண்டிங் சம்மந்தமான ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணுற ஒரு போர் விமானத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நாடை நோக்கி யாராவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் தாக்குதல் பண்ணால் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறன் இந்த மாதிரி போர் விமானத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ ஜெய்ஹிந்த் அண்ட் சைனிங் ஆஃப் ரைச்சர் சேனல். நன்றி. குடும்பத்தோட இன்னொரு சேனல் அந்த மிஸ்ட்ரி டைம். அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் ஒரு வித்தியாசமான குரலோட நிறைய வித்தியாசமான கண்டென்ட்டை அதுல நாங்க போஸ்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம எப்படி நீங்க லைட்ஸ் ஆஃப் குளோபல் நியூஸை சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி அந்த மிஸ்ட்ரி டைமையும் சப்போர்ட் பண்ணுங்க. அது நம்ம குடும்பத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான சேனல். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க.